வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் கவின் நடிப்பில் இன்று பெரும் எதிர்பார்ப்புகளிடையே திரையரங்கில் வெளியாகிருக்கும் படம் ஸ்டார். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கமல், ரஜினி போல் பெரிய திரைப்பட நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் ஒரு இளைஞருக்கு அந்த ஆசை நிராசை ஆகிடுது. எனவே தன் கனவை தன் மகன் மூலம் நிறைவேற்றிட விரும்புகிறாரு. மகனும் அதை ஏற்று அதற்காக உழைக்கிறாரு. இடையில எதிர்பாராத பெரிய சிக்கல் ஒன்று வருது. நடிகராகவே முடியாது என்கிற அச்சிக்கலை கடந்து லட்சியத்தை அடைந்தாரா என்பதை சொல்லியிருக்கு இந்த ஸ்டார். பள்ளி மாணவர், கல்லூரி மாணவர், நடிகர் என 3 வகையான தோற்றங்கள், அவற்றுக்கேற்ற நடிப்பு, அதற்குள் தன்னுடைய தனித்துவம் ஆகியவற்றை சிறப்பாக வெளிப்படுத்தி வரவேற்பு பெற்றிருக்கார் நாயகன் கவின். அவர் உற்சாகமாக இருக்கும்போது ரசிகர்களும் உற்சாகமாகறாங்க. திரையில் அவர் கலங்கி நிற்கும்போது பார்ப்போரையும் கலங்க வைக்கிறாரு. அதிதி போகங்கர், பிரீத்தி முகுந்தன் ஆகிய 2 நாயகிகள் இருவருக்குமே முக்கியமான வேடம். அதை உணர்ந்து பொறுப்புடன் நடித்ததோடு இளைஞர்களை ஈர்ப்பதிலும் குறை வைக்கல. நாயகனின் அப்பா அம்மாவாக நடித்திருக்கும் லால், கீதா கைலாசம் ஆகியோர் பாத்திர படைப்புகள் நன்று. எண்ணத்தில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தாலும் நேர்கோட்டில் பயணிப்பவர்களாக இருப்பது ரசிக்க வைக்குது. இயக்குனர் இளனின் அப்பாவும் இந்த படத்தில் லால் ஏற்றிருக்கும் வேடத்தின் நிஜமுகமான ராஜாராணி பாண்டே எடுக்கும் நல்ல வேடம் சரியாக செஞ்சுருக்காங்க. நிவேதிதா, தீப், ஸ்மாரன், காவல் சுகுமார் உள்ளிட்டோரும் கவனிக்க வைக்கிறாங்க. எழிலரசுவின் ஒளிப்பதிவில் காட்சிகள் இனிமை. யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்கள் பலவிதம், பின்னணி இசை பலம். எழுதி இயக்கியிருக்கும் இளன் தன்னுடைய தந்தையின் கதையை படமாக்குகிறோம் அப்படிங்கிற கூடுதல் ஈர்ப்புடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றியிருக்கார் அப்படிங்கிறது திரையில் தெரியுது. இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலான கதையை தேர்ந்தெடுத்தது, வணிக வெற்றிக்குரிய அம்சங்கள் கலந்து அமைக்கப்பட்டிருக்கும் திரைக்கதையும் எதிர்பாரா வகையிலான இறுதி காட்சியும் ஸ்டாரை பிரகாசமாக ஒளிர வைக்குது. நாயகன் கவினுக்கு மற்றுமோர் வெற்றி படம் இந்த ஸ்டார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மற்றுமோர் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.